பிறக்க இருக்கின்ற 2025ஆம் ஆண்டு உங்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியையும் மனநிம்மதியையும் சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் தர எல்லாம் வல்ல வசிஷ்ட மகா கணபதியை வணங்கி இந்த புத்தாண்டு ராசி பலனை உங்களுக்கு வழங்குகிறேன். வணக்கம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவினை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் இந்த வீடியோவுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும். நன்றி. இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு விசேஷமான ஒரு வருடமாக கருதப்படுகிறது. ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய கிரக பெயர்ச்சிகள் இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணிதம் என்கின்ற பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பகவான் பெயர்ச்சி அடைய இருக்கின்றார். கும்பத்திலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்கிறார். மே மாதத்தில் 2 கிரகங்கள் பெயர்ச்சி அடைகிறது. மே மாதத்தினுடைய 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபமனையிலிருந்து மிதுனத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். அதுபோலவே ராகு கேதுக்களும் பெயர்ச்சி அடைய இருக்கின்றன. மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயர்ச்சி அடைகின்றார்கள். அப்போ கிட்டத்தட்ட 9 கோள்களில் வருடாந்திர கோள்களாகிய குரு பகவானும் சனி பகவானும் ராகு கேதுக்களும் பெயர்ச்சி அடைவதனால் இந்த ஆண்டு ஒரு விசேஷமான ஒரு ஆண்டாக இருக்கிறது. இந்த 4 கிரகத்தினுடைய பெயர்ச்சிகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான நன்மைகளையும் தீமைகளையும் தாக்கத்தையும் தர இருக்கிறது என்பதை பற்றி ஒரு விரிவான பார்வை. முதலில் மேஷராசியை பார்ப்போம். மேஷராசி நண்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் ராகு மற்றும் கேது கிரகத்தினுடைய பெயர்ச்சிகள் எந்த மாதிரி நன்மை அளிக்கின்றன என்பதை பற்றி பார்க்கலாம். அஸ்வினி மகம், அஸ்வினி பரணி கார்த்திகை, அஸ்வினி பரணி கார்த்திகையினுடைய முதல் கால் பகுதி கொண்டது மேஷராசி. யாரெல்லாம் அஸ்வினி நட்சத்திரம், யாரெல்லாம் பரணி, யாரெல்லாம் கார்த்திகையினுடைய முதல் நட்சத்திர பாதத்தில் இருக்கிறீர்களோ நீங்கள் மேஷராசியை குறிக்கின்ற நபர்களாக இருக்கிறீர்கள். இப்போ இந்த மேஷராசி இயல்பாகவே சற்று முன்கோபம் கொண்ட ராசியாகவே ஜோதிட சித்தாந்தம் கூறுகிறது. ஏன்னு சொன்னால் மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் அங்கே ஆட்சி பலத்தை அடைகிறார். அப்போ மேஷராசி கொண்ட நேர்கள் செவ்வாயோடைய குணங்களை பிரதிபலிப்பீர்கள் என்கின்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்று முன்கோபமும் சற்று பதட்டமும் உடைய ஒரு துடிப்பான ஒரு ராசியாகவே நாம் மேஷராசி சொல்லலாம். மேஷம் ஒரு சரராசி, எனவே ஒரு ஸ்பீடான ராசி, வேகமான ராசி என்று சொல்லலாம். ஒரு பொறுப்பான ராசியும் கூட. மனதைரியமும் மனோபலமும் திடகார்த்தமான உடலமைப்பும் உடைய ஒரு ராசி என்றே அழைக்கலாம். இப்போ இவ்வளவு மகத்துவம் பொருந்திய இந்த மேஷராசி நேயர்களாகிய உங்களுக்கு முதலில் இந்த சனி பகவானுடைய தாக்கமானது எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம். இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு இந்த சனி பகவான் வருகிறார். மேஷராசி நீங்கள் மேஷராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் வருகிறார். இந்த மேஷராசிக்கு ராசிக்கு 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுது. 12ஆம் இடமானது வெளிநாடு, வெளிமாநிலங்கள், தூரதேசங்களை குறிக்கின்ற ஒரு இடமாக கருதப்படுது. அப்போது யாரெல்லாம் வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு சென்று தொழில் செய்ய வேலை செய்ய தயாராகி கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலம் என்றே நாம் அழைக்கலாம். ஏனென்று சொன்னால் உங்கள் ராசிக்கு மேஷ ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் பாவாதிபதி
ஜீவனாதிபதி கர்மாதிபதி சொல்லுவாங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவாதிபதி ஜீவனாதிபதி. அப்போது இந்த தொழிலுக்கு சொந்தக்காரரான இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சில விரயங்கள் தொழில் சார்ந்த வகைகளில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிக முதலீடுகளை கொண்டு தொழில் தொடங்குவது சற்று தவிர்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு யோகமான காலகட்டமாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும். லாபாதிபதியும் விரயத்தில் இருக்கின்றார். லாபத்தில் சற்று மந்த நிலை காணப்படும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்றார், தனஸ்தானத்தை பார்க்கின்றார். அப்போ பொருளாதாரத்தில் சற்று மந்த சூழ்நிலை ஏற்படும். ராசிக்கு 2ஆம் என்பது வாக்குஸ்தானம். நீங்கள் இயல்பாகவே துடிப்பும் கோபமும் கொண்ட ஒரு நபராக இருப்பதனால் இந்த மேசராசி அன்பர்கள் கண்டிப்பாக பேச்சினை தவிர்க்க வேண்டும், பேச்சினை குறைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா வாக்குஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது வாக்கு தடுமாறும், பேச்சினால் பிரச்சனைகள் எழும். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அப்போ குடும்பத்தில் சில இடையூறுகளும் பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய பார்வைப்படுகின்ற இடங்கள் சற்று தொந்தரவுகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் என்கின்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஆரம்ப கால கல்வி பயின்றுகின்ற பள்ளி செல்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். ஏன்னா ஒரு ராசிக்கு 2ஆம் இடம் என்பது ஆரம்ப கால கல்வியை குறிக்கின்ற ஒரு இடம் இது. அப்போது 8, 9, 10 இந்த மாதிரி அரசு போத்தேர்வுகளை சந்திக்கின்ற நீங்கள் சற்று கவனமாகவும் உத்வேகத்துடனும் படிச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் அடையலாம். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்றார். ஸோ பாவகிரகங்கள் 6ஆம் இடத்தை பார்ப்பது சற்றே ஒரு பெருமூச்சு விடுகின்ற ஒரு நிலை தான். எனவே சனி 6ஆம் இடத்தை பார்ப்பதனால் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை இந்த சனி பகவான் பார்க்கின்றார். ராசிக்கு 9ஆம் இடமான தந்தை ஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கின்றார். அப்போ சனியினுடைய பார்வை தந்தை சார்ந்த உறவுகளில் உடல்நல சௌரிய குறைபாடுகளை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறது. தந்தையினுடைய உடல்நலத்தில் அதிக அக்கறையும் செலுத்துவதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். ஸோ எனவே மொத்தத்தில் இந்த ஆண்டானது மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவானை பொறுத்தமட்டில் சனிப்பெயர்ச்சியினுடைய நிலையை மட்டும் கருத்தில் கொண்டு பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 60% லாபங்களும் 40% சற்று தொந்தரவுகளுமே உங்களுக்கு இருப்பதாக தெரிகிறது. குருவுடைய நிலையை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசியை பொறுத்தவரையிலும் இதுநாள் வரை ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருந்த இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி ராசிக்கு 3ஆம் இடத்தில் செல்கிறார். உங்களது பாக்கியாதிபதி உங்களுடைய லாபாதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். மேஷராசிக்கு 9ஆம் பாவாதிபதி சொல்கின்ற பாக்கியாதிபதி வருகின்ற மே மாதத்தில் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு செல்கின்றார். ஸோ ராசிக்கு 3ஆம் இடம் நல்ல தைரியம், தன்னம்பிக்கை, கீர்த்தி, புகழ், உங்களுடைய நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் வெற்றியாகின்ற ஒரு இடத்திற்கு இந்த குரு பகவான் செல்கின்றார். எனவே குரு பகவான் 3இல் இருக்கும் பொழுது நல்ல தைரியத்தையும் நல்ல ஒரு மனோபலத்தையும் கொடுப்பார். 3ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். இப்போ தான் நான் சொன்னேன், நான் மேஷராசிக்காரர்களுக்கு சனியினுடைய பார்வை 9ஆம் இடத்துக்கு இருந்து தந்தையினுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கின்ற சூழலில் இருந்தாலும் கூட குருவோடைய பார்வை அதை ரீப்ளேஸ் பண்ணும். எனவே நீங்கள் பயப்பட தேவையில்லை, சரிங்களா? அதே மாதிரி குருவோடைய பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும். ஸோ குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போது கணவனாக இருந்த மனைவியாக இருந்த கணவன் உங்களுக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கும். நண்பர்கள் மூலமாகவும் உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் என்பது நண்பர்களை குறிக்கின்ற, உறவுகளை குறிக்கின்ற, மனைவியை குறிக்கின்ற, கணவனை குறிக்கின்ற ஒரு இடம் அது. அந்த இடத்தை உங்களுடைய பாக்கியாதிபதி பார்ப்பதனால் நிச்சயமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். சனியினுடைய பார்வை மட்டும் 2ஆம் இடத்தோடு இருக்கும் பொழுது வாக்கு வன்மை இருக்கும், வாக்கு சாதுரியம் அவசியம், கவனமாக பேசணும். மற்றபடி மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி இந்த குருவோடைய பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு பார்ப்பது மூலமாக தந்தை சார்ந்த உறவுகள் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை, சரிங்களா? அதே மாதிரி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை 11ஆம் இடத்தையும் இந்த குரு பகவான் பார்க்கின்றார். தன்னுடைய 9ஆம் பார்வையால் ராசிக்கு 11ஆம் இடத்தை கும்பமனையை பார்க்கின்றார். எனவே லாபங்களும் உங்களுக்கு சைமல்டேனியஸில் இருக்கும். எனவே
சனியினுடைய பெயர்ச்சி பார்வை உங்களுக்கு சற்று மந்தமான சூழ்நிலை கொடுத்தாலும் குரு பெயர்ச்சியை உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை தராது. ஒரு கிரகத்தினுடைய செயல்பாடுகள் மற்றொரு கிரகத்தினுடைய செயல்பாடுகளால் அது சரிசமப்படுத்தப்படுகிறது. எனவே ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகுபாடு வர இருக்கின்றார். இது நாள் வரை ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்பத்திற்கு வருகின்றார். கும்பத்தில் வருகின்ற ராகுவை குரு பகவான் பார்ப்பதனால் நிச்சயமாக இந்த 2025ஆம் ஆண்டு ராகு நிச்சயமாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மேன்மையை தர இருக்கின்றார் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? அதனால் மேஷராசிக்காரர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 7.5 சனி, ஐயோ 7.5 சனி என்ன பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னால் மேஷராசிக்கு 7.5 சனி துவங்கினாலும் ராகுவோடைய இருப்பும் ராகுவை குரு பார்ப்பதனாலும் நிச்சயமாக இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் பொருளாதார மேன்மைகளையும் உங்களுக்கு தர இருப்பதாகவே நம்ம நினைக்கணும். ஏன்னா குரு பார்க்கு கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க. மேஷராசி பொறுத்தவரையிலும் அவர் ஒரு வகையில் விரையாதிபதி என்று சொன்னாலும் அவர் உங்களுக்கு ராசிக்கு நண்பர். மேஷராசிக்கு நண்பர் குரு பகவான், மேஷராசிக்கு பாக்கியாதிபதி யோகாதிபதி. எனவே குருவுடைய பார்வை இருப்பை விட குருவுடைய பார்வை தான் படுகின்ற இடங்களை அதிக புனிதப்படுத்த என்கின்ற அடிப்படையில், குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற அடிப்படையில் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். நான் ஏற்கனவே சொன்னது போல நண்பர்கள் மூலமாகவும் உறவுகள் மூலமாகவும் கணவன் மனைவி மூலமாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையானது இருக்குது. இது நாள் வரை திருமணம் ஆகாமல் இருந்து திருமணத்திற்காக முயற்சி பண்ணுகின்ற மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் கைகூடும். ஏன்னா எப்பொழுதுமே கோச்சார காலகட்டங்களில் 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது திருமணம் கைகூடும் என்பது ஒரு ஐதீகம். அப்போது மேஷராசிக்கு 3ஆம் இடத்தில் வந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தை பார்ப்பதன் மூலமாக நிச்சயமாக திருமண காலகட்டத்தில் திருமணத்திற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்ற உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். இதில் நம்ம அந்த தசா புத்திகளும் நம்ம பார்த்துக்கணும். பொதுவாக கோச்சாரத்தில் குருவுடைய பார்வை நிச்சயமாக திருமணத்தை ஏற்பாடு செய்து வைக்கும். சரிங்களா? அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது போல் குருவுடைய பார்வை ராகுவையும் பார்க்குது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்ப்பதனால் நிச்சயமாக லாபங்களும் புதிய தொழில்களில் முன்னேற்றங்களும் ஏற்படும். சனியினுடைய இருப்பு மற்றும் பார்வை உங்கள் ராசியை கெடுத்தாலும் கூட, உங்கள் ராசிக்கு சில சங்கடங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்தாலும் கூட, குருவுடைய பார்வை அதை சமநிலைப்படுத்தப்படுவதனால் இந்த 2025ஆம் ஆண்டு நிச்சயமாக ஒரு போற்றுதலுக்கு உகந்ததாகவே கருதப்படுகிறது. அதே மாதிரி கேது பகவான் பாருங்கள், இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் இப்பொழுது 5ஆம் இடத்துக்கு வருகிறார், சிம்மத்துக்கு வருகிறார். சரிங்களா? ஸோ அப்படி ஒன்றும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கேதுவுடைய இருப்பானது கவலை தருவதாக இருக்காது. ஸோ 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் பிள்ளைகளினுடைய உடல்நலத்தில் சற்று நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி உங்களுடைய பூர்வீக சொத்துக்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, போதுமானது. நிச்சயமாக பிறக்கிருக்கின்ற 2025ஆம் ஆண்டு மேஷராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் நிறைந்த காலமாகவே கருதப்படுகிறது. சனி 7.5 சனியை பற்றி நீங்கள் ஒரு துளி கூட கவலை கொள்ள தேவையில்லை. சனியினுடைய பெயர்ச்சியும் சனியினுடைய பார்வையும் சில இடங்களில் சில சங்கடங்களை தருவதாக இருப்பினும் ராகு கேதுனுடைய பெயர்ச்சியும் குருவுடைய பார்வையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ஆண்டை மிகப்பெரிய ஒரு உன்னத நிலைக்கு உங்களை இட்டு செல்கிறது. எனவே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.